ஸ்ரீராம் ஸ்ரீராம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஜெய் ஸ்ரீராம். எங்கு பார்த்தாலும் ஸ்ரீராமமயம், எங்கு பார்த்தாலும் ஸ்ரீராம நாமமயம், எங்கு பார்த்தாலும் அயோத்திமயம், எங்கு பார்த்தாலும் அயோத்தியிலே ஸ்ரீராமருக்கு கோவில் கட்டுவது குறித்த பேச்சுமயம். ஆஸ்திகனான எனக்கு இதைவிட ஒரு பெரிய ஆனந்தமான விஷயம் இருக்காது. இதோடு கூட எங்கு பார்த்தாலும் நாட்டின் பிரதமர் மோடிமயம். சுதந்திரம் பெற்ற இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவுக்கு மக்களின் கவனத்தை ஈர்த்த ஒரு பிரதமர் என்றால் அது பிரதமர் மோடியாகத்தான் இருக்க முடியும். அதில் சந்தேகமே கிடையாது. அதுவும் ஆஸ்திகனான எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் பிரதமர் மோடி ஒரு ஆஸ்திகர் என்பதிலே ஐயமே எனக்கு இல்லை. இருந்தாலும் ஆத்திச்சூடியிலே ஔவையார் சொன்னார், சுருக்கமாக சொன்னார், செய்வன திருந்த செய் என்று. அப்படி நடக்கின்றதா என்றால் அது கேள்விக்குறிதான். பல விஷயங்கள் அவசரகதியிலே, ஒரு உற்சாகத்தின் மிகுதியிலே உணர்ச்சி வசப்பட்டு அவரவர்களுக்கு தக்கவாறு எதிராகவும் சார்பாகவும் அவர்கள் இஷ்டத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அது அப்படித்தான் நடக்கும். ஒரு கோலாகலம்னா இப்படிலாம் இருக்கும் அப்படின்றது எனக்கு ஐயமில்லை. ஆனாலும் ஒரு சாஸ்திர விசுவாசமுடைய, சம்பிரதாய விசுவாசமுடைய ஒரு ஆஸ்திகன் என்கிற முறையிலே நடப்பவற்றை பார்க்கும்போது இது ஏன் இப்படி நடக்கின்றது, இது தேவையே இல்லையே, சரியாக நடத்திருக்கலாமே, இவர்களுக்கு ஏன் இவ்வளவு கூட தோன்றவில்லை என்று எண்ணத்தான் தோன்றுகிறது. அது அயோத்தியிலே ராமர் கோவில் பிரதிஷ்டையாகட்டும், அங்கே மூலமூர்த்தி ராமரை பிரதிஷ்டை செய்வதாகட்டும், பிரதிஷ்டை செய்யும் முறையாகட்டும், இது குறித்து நாடெங்கும் நடக்கப்படும் விவாதங்களாகட்டும், அது குறித்து இன்று நடக்க வேண்டிய சர்ச்சை, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சர்ச்சை அதுவாகட்டும், எல்லாம் எனக்கு புரியலை. இது என்ன சொல்கிறதுனாக்க, இங்கே வழிகாட்டுவதற்கு ஆச்சாரியர்கள் இருந்தும் அவர்கள் இல்லாமல் போனார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. இன்னைக்கு இந்த வேகமான யுகத்திலே, இணையதள யுகத்திலே, சமூக வலைத்தள யுகத்திலே எல்லாருக்கும் ட்விட்டர் இருந்தால் போகிறோம், கூகுள் இருந்தால் போகிறோம், அவர்களுக்கு எல்லாம் கற்று தேர்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எல்லாரையும் எல்லோரும் கேள்வி கேட்கலாம் என்ற நிலையிலே ஆகிவிடுகிறார்கள். பலரும் ஒரு நாள் கூட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு விதியை கூட செய்யாமல் பல ஆண்டுகள் கழித்திருக்கிறார்கள். நானும் அப்படித்தான் இருந்தேன். சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு நானும் அப்படித்தான் இருந்தேன். சந்தியாவந்தனம் செய்யறது கிடையாது, பெருமாளை சேவிக்கிறது கிடையாது, கோவிலுக்கு போறது கிடையாது, பூஜை செய்யறது கிடையாது, நெத்தியில திருமணம் இட்டுக்கிறது கிடையாது. இப்படித்தான் நானும் இருந்தேன். இதை போலத்தான் பலரும் இன்றும் இருக்கிறார்கள். இது இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடியது. ஞானம் வர வரத்தான் அவனுடைய ஞானம் பரிமளிக்கும், வெளியிலே அது வெளியிலே தெரியும். ஞானம் வளர வளரத்தான் அவனுடைய மெருகு ஏறும், அவனுடைய நிலை உயரும். ஞானம் ஏற்படாதவர்களுக்கு அவர்களுடைய நிலை அவர்களை எங்கே இருக்கிறார்கள் என்று காட்டும். இதற்காகத்தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆச்சாரியர்களும் அவதரித்து மக்களுக்கு நல்லுபதேசம் செய்து அவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய செயல்களை செய்தார்கள். ஆனால் இன்று இந்த ஸ்ரீராம ஜென்மபூமியிலே ஸ்ரீராமருக்கு கட்டக்கூடிய கோவிலை குறித்து ஆச்சாரியர்களுடைய நிலை என்ன என்று யாருக்கும் தெரியாது. இன்று ஒரு கோலாகலம், எப்போது நியூ இயர் கொண்டாடுறா போல, தீபாவளி கொண்டாடுறா போல அவர்களுக்கு ஏற்ற வகையிலே அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கொண்டாட வேண்டும் என்பதிலே எனக்கு ஐயமில்லை. இந்த சமயத்திலே ஆச்சாரியர்கள் எல்லாம் எங்கே? அந்த மதகுருமார்கள். நம் நாட்டிலே பல சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், சாக்தம், சைவம் என்று பல சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றும் தனித்துவம் பெற்றது. இவை ஒவ்வொன்றும் வேதத்தை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொருவரும் பிரம்மசூத்திரங்களுக்கு அவர்களுடைய மத குருமார்கள், ஆதி மத குருமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் கொடுத்த விளக்கத்தின் பேரிலே அவர்கள் மதத்தை அவர்கள் ஸ்தாபனம் செய்து கொண்டு அதை பிரகடனப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலருக்கும் இன்று இவை எல்லாம் ஏதோ ஒன்று போல காட்சியளிக்கிறது. இவை ஒன்றும் தனித்தனியான மதங்கள் என்று எவருக்கும் தெரியவில்லை. இதற்கு காரணம் அரசியல். அரைகுறையான அரசியல்வாதிகள் ஆன்மீக மதகுருமார்களை ஓரம் கட்டி அவர்களே மதகுருமார்களாக அந்த பதவியை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டு இந்து மதம் என்று எல்லாம் ஒன்றே என்று சொல்லிக்கொண்டு சைவ, சாக்த, அத்வைத, துவைத்த, விசிஷ்டாத்வைத்த எல்லா மதங்களும் ஒன்றுதான் என்பது போலே அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். இதையும் பல மக்களும் இன்று உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு மதங்கள். ஏன்னா மத பிளவு பண்ணுறதுக்காக வரல, தெளிவு பண்ணுறதுக்காக வந்தேன். என்னையும் பல பேர் மத பிளவு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. மத தெளிவு பண்ண வேண்டியது என்னுடைய கடமை, அதை செய்கிறேன்.
சொன்னால் விரோதம் இது, ஆகிலும் சொல்லுவன் என்று ஆழ்வார் சொன்னபடி நானும் சொல்லுகிறேன். செய்வன திருந்த செய் என்று ஔவையார் சொன்னார், அதுபடி நடக்கின்றதா என்றால் இல்லை. எல்லாம் இன்னைக்கு ஒரு ஹைப். இந்த பக்கம் இருப்பவர்கள் இவர்கள் முட்டுக் கொடுக்கிறார்கள், அந்த பக்கம் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு முட்டுக் கொடுக்கிறார்கள். எல்லாம் தான் சொல்வதுதான் சரி என்பது போல இதிலே மதகுருமார்களும் பிளவுபட்டிருக்கிறார்கள். அவர்களும் இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் யாரை சொல்வேன்னு உங்களுக்கு தெரியும், என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பார்க்குறவர்களுக்கு தெரியும். இந்த கடந்த சில நாட்களாக வேலை பளு மிகவும் இருந்ததுனால என்னால் வேறு எந்த வேலையும் செய்ய முடியல. இது இப்போ கூட அவசரமாக இந்த பதிவை பதிவிட்டு விட்டு தில்லி செல்ல இருக்கிறேன். பல காரியங்கள் இருக்கின்றன, அடுத்த காரியத்தை பார்க்க வேண்டும் என்று இருக்கிறேன். ஆனால் இதை பற்றி பேசாமல் இருப்பதற்கு மனம் இடம் கொடுக்கவில்லை என்பதனால இதை பற்றி பேசுகிறேன். எங்கிருந்து தொடங்குறதுனே தெரியல. இது எங்க ஆரம்பிச்சது நான் சொல்றேன். சில நாட்களுக்கு முன்பு, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு ஊடகங்களிலே ஒரு செய்தி வந்தது. அதாவது பாரத பிரதமர் மோடி கடும் விரதம் மேற்கொண்டுள்ளார் என்று ஒரு செய்தி வந்துள்ளது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன விரதம் மேற்கொள்றார் என்று பார்த்தேன். அதுல சொன்னது என்னன்னா, அவர் தரையில படுத்து தூங்குவாராம், காலங்காலத்தில் சீக்கிரமா இருந்து பெருமாளை சேவிப்பாராம், கடவுளை தொழுவாராம், ஜபம் தியானம் செய்வாராம், உடற்பயிற்சி செய்வாராம், ஒரு நாளின் பெரும் பகுதியை அமைதியாக கழிப்பாராம், குறைவாக உணவு உட்கொள்வாராம், சாத்வீக உணவு உட்கொள்வாராம், மத புத்தகங்களை படிப்பாராம், சுத்தமாக இருப்பாராம், தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்வாராம். இது இவர் கடைபிடிக்கக்கூடிய அனுஷ்டானம் என்று மத குருமார்கள் சொன்னார்கள் என்று ஊடகங்களிலே செய்தி வந்திருந்தது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இது தினமும் நான் பண்றேன். என்னை போல இன்னும் கடுமையாக பலரும் இதை அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே விழிக்க வேண்டும் என்பது எல்லோரும் எப்பொழுதும் என்றுமே செய்ய வேண்டியது. இது பிரதமர் மோடியும் அன்றாடம் செய்வதுதான். அவர் இதுல மேல பட்டியல் போட்டதுல எல்லாரும் என்றைக்குமே செய்ய வேண்டும். இது ஒரு 11 நாளைக்கு மட்டும் செய்யக்கூடியது இல்லை. சாத்வீக உணவு, குறைவான உணவு, ஜபம், தபம், பெருமாளை பூஜித்தல், சேவித்தல், அவரவர்களுடைய பணிகளை அவரவர்களே செய்து கொள்ளுதல், சுத்தமாக இருத்தல் போன்ற எல்லாவற்றையும் எல்லோருமே எப்பொழுதுமே செய்து கொள்ள வேண்டும். இது அடிப்படை அனுஷ்டானம். இது என்னமோ பெரிய உலகத்திலே யாரும் செய்ய முடியாது, ஆனால் அப்படித்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே செய்யறதுனால தான் இது அப்படிலாம் பெருசாக தோன்றது. இன்னைக்கு என்ன மோசமான நிலை நமக்கு. எனக்கு என்னன்னா, அட்லீஸ்ட் இவரை பார்த்து பல பேர் திருந்துவார்கள் என்று நம்பிக்கிறேன். அதனால அது வரைக்கும் அதில் எனக்கு சந்தோஷம்தான். இந்த விஷயங்களை அன்றாடம் கடைபிடிக்க வேண்டும் என்று தான் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, ஆச்சாரியர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆச்சாரமாக இருங்கோ, ஆச்சாரமாக இருங்கோ, அனுஷ்டானத்தோடு இருங்கோ, சாஸ்திரம் சொல்லப்படி இருங்கோன்னு சொல்லிட்டே இருக்கா. அதெல்லாம் கேட்கல. அட்லீஸ்ட் இன்னைக்காவது கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்றது சந்தோஷப்படுறேன். அது ஒரு பக்கம். அப்படியே அடுத்து என்ன சொல்லப்படுகிறதுனா, தீர்த்த யாத்திரைக்கு செல்கிறார் பிரதமர். சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நாட்டின் பிரதமர் கடந்த 10 ஆண்டுகளாக கடுமையாக உழைப்பவர். இவர் இப்படிப்பட்ட தீர்த்த யாத்திரைக்கு செல்லும் பொழுது அந்த தீர்த்த ஸ்தலங்கள் அவருக்கு நல்ல ஆசீர்வாதங்களை அளித்து அவர்களுக்கு சத்புத்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் செய்ய வேண்டும். நம் அனைவரும் செய்ய வேண்டும். தீர்த்த யாத்திரைனா முதல்ல என்னன்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். இதிகாச புராணங்களை பார்த்தாக்க எங்கேயுமே தீர்த்த யாத்திரை தான். ஸ்ரீராமரையே முதல்ல எடுத்துப்போம். காட்டுக்கு அனுப்பினார்கள். பட்டாபிஷேகம் கிடையாது, நீ 14 வருடங்கள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று காட்டுக்கு அனுப்பினார்கள். உடனே ஸ்ரீ ராமபிரானுக்கு மிகவும் சந்தோஷமாக காட்டுக்கு சென்றார். காட்டில் அவர் இருந்த பெருங்காலங்கள் அவர் தீர்த்த யாத்திரை தான் சென்றார். ஒரு இடத்துல சொல்லி ஒரு முனிவருடைய ஆசிரமத்திற்கும் ஒரு ஆச்சாரியனுடைய ஆசிரமத்திற்கும் சென்று அவருடைய காலிலே கிடந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களிடமிருந்து சத்புத்தியை பெற்று நல்ல விஷயங்களை அவர் கிரகித்து கொண்டு அதன்படி 11,000 வருடங்கள் அவர் ஆட்சி செய்தார். அதுதான் ராமராஜ்யம். ஆச்சாரியர்கள், சாது சந்நியாசிகள் இவர்கள் தர்மசாஸ்திரத்தின்படி ஆட்சியை நடத்த வேண்டும் என்று ராமனுக்கு அந்த காட்டிலே அவர் இருந்த பெருங்காலத்திலே அவருக்கு உபதேசித்ததின் பேராகத்தான் ஸ்ரீ ராமபிரான் ராமராஜ்யத்தை அளிக்க முடிந்தது அவனாலே. அப்போல இந்த தீர்த்த யாத்திரையை பத்தி நம்ம எங்கேயும் பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் பார்க்கலாம். மகாபாரதத்திலே போர் முடிந்தவுடன் திருதராஷ்டிரனுக்கு விதுரன் உபதேசிக்கிறான், நீ தீர்த்த யாத்திரை செல் என்று சொல்லி உபதேசிக்கிறான். பாகவத புராணத்திலே 13வது அத்தியாயத்திலே 1வது ஸ்கந்தத்திலே 10வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்றால், யுதிஷ்டிரர் சொல்லுகிறார், பெரியோர்களை பார்த்து, எப்பொழுதும் பகவானை மனத்தில் இருக்கும் நீங்களே புண்ணிய தீர்த்தங்கள், நீங்கள் செல்லுமிடமெல்லாமல் புண்ணிய ஸ்தலங்களாக ஆகும் என்று சொல்லுகிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்க, ஒரு புண்ணிய தீர்த்தம் என்றால் சும்மா அப்படியே போய் கோவிலுக்கு போயிட்டு வரது மட்டும் இல்லை. அந்தந்த க்ஷேத்திரங்களிலே இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே நீராடி அந்தந்த க்ஷேத்திரங்களிலே இருக்கக்கூடிய முனி சிரேஷ்டர்களையும் ரிஷி சிரேஷ்டர்களையும் ஆச்சாரியவர்களையும் தரிசித்து அவர்களுடைய அனுகிரகத்தை பெறக்கூடியதுதான் என்பதற்குத்தான் தீர்த்த யாத்திரை என்று பெயர். இன்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஸ்ரீரங்கம் வந்தார், ராமேஸ்வரம் சென்றார், எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்கான்றது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர் ஸ்ரீரங்கத்திற்கு வரும்பொழுது இங்கே புண்ணிய ஆத்மாக்களாக 1000 வருடங்களாக
இருக்கக்கூடிய முனி சிரேஷ்டர்களாக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜரால் நியமிக்கப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகளிலே ஸ்தலத்தார்கள் தீர்த்தக்காரர்கள் என்று இந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில் நிர்வாகத்தை ஸ்ரீ ராமானுஜரால் கொடுக்க பெற்று இன்று வரையிலே 1000 வருடங்களாக பாதுகாத்து கொண்டிருக்கிற ஆச்சாரிய புருஷர்களை அவர் தரிசிக்காமல் சென்றது தீர்த்த யாத்திரையை கேலிக்கூத்தாக ஆக்கிறது என்றுதான் நான் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, இவர் வருகிறார் என்று தெரிந்தவுடன் என்னால் இயன்ற மட்டிலே ஸ்ரீரங்கம் கோவில் ஒரு மிக புண்ணியமான தேசம், இது பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படுகிறது. எல்லாரும் வைகுண்டம் போகணும்னு ஆசைப்படுறோம். இங்கே பூலோகத்திலேயே வைகுண்டம் இருக்குன்னா அது ஸ்ரீரங்கம் தான். இங்கே வரும்பொழுது எந்தெந்த முறையிலே கோவிலுக்குள்ளே செல்ல வேண்டும், எதை முதலிலே செய்ய வேண்டும், எதை இரண்டாவது செய்ய வேண்டும் என்று பல முறை பல விஷயங்களிலே பல விதத்திலே பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எடுத்துரைக்க முற்பட்டேன். அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்தால் முதல்ல சுவாமி ராமானுஜாச்சாரியரை சேவிப்பது வழக்கம். இது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் செய்யக்கூடியது. எங்க தாத்தா பாட்டி என்னை அப்படித்தான் வளர்த்தா, எங்க அம்மா அப்பா எனக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தா. முதல்ல உடையவர் சன்னதிக்கு போ, அப்புறம் தாயாரை சேவி, அதற்கு பிறகு பெரிய பெருமாளை சேவிச்சுட்டு வா, வரும்பொழுது சக்கரத்தாழ்வாரை சேவி, இப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா. ஆனா இன்னைக்கு இதை இப்படித்தான் நடத்தணும் அப்படின்னு பாரத பிரதமர் வருகிறாரே, அவருக்கு சொல்ல வேண்டும் என்று ட்விட்டர் மூலமாக இதை சொல்லினேன். ஆனால் அப்படி நடக்கல. அது தலைகீழ் பாடமாகத்தான் நடந்தது. முதலிலே பிரதமர் பெரிய பெருமாளை சேவித்தார், பிறகு தாயாரை சேவித்து, பிறகு ராமானுஜரை சேவித்தார் என்று ஊடகங்களை பார்த்ததிலிருந்து தெரிகிறது. இந்த விஷயத்தை பிரதமருக்கு எடுத்துச் செல்லக்கூடிய முழு தகுதியும் அதிகாரமும் பொறுப்பும் உடையவர்கள் ஸ்ரீரங்கத்துடைய ஆச்சாரிய புருஷர்களான ஸ்தலத்தார்களும் தீர்த்தக்காரர்களும். அவர்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள். பிரதமருக்கு இது பற்றி சொன்னேன், இவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் கோவிலிலே இல்லாமல் இருக்க இந்து சமய அறளைத்துறையும் இந்த கோவிலுடைய எட்டப்பன் பரம்பரையிலே வந்த ஆகமம் என்றால் என்ன என்று தெரியாத அர்ச்சகர்களில் ஒரு சிலர் ஆச்சாரிய புருஷர்களை கோவிலுக்கு பக்கமே வர விடாமல் செய்துவிட்டார்கள். இதனால என்ன நடந்ததுன்னா, உலகத்திலேயே வேற எந்த கோவிலிலுமே விபீஷ்ணருக்கு சன்னதி கிடையாது. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் இந்த பெருமாளை இங்கே பிரதிஷ்டை பண்ணதே விபீஷ்ணன் என்பதனாலே விபீஷ்ணருக்கு இங்கே பெருமானுக்கு பக்கத்திலேயே 2வது பிராகாரத்திலேயே ஒரு சன்னதி இருக்கு. அந்த விபீஷ்ணனை பற்றி கூட யாரும் இவருக்கு சொல்லவில்லை. யாருக்கு? பிரதமருக்கு சொல்லவில்லை. அவர் பெரிய பெருமாளை சேவித்து விட்டு வெளியே வந்து விபீஷ்ணரின் பக்கத்திலே கூட தலையை திருப்பாமல், இன்னும் சொல்ல போனா எல்லோரும் 2வது பிராகாரத்தை பிரதட்சணம் செய்ய வேண்டும், எல்லோரும் பிரணவாகார விமானத்தை பிரதட்சணம் செய்ய வேண்டும் என்று 2017 உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுத்து அதிலே வெற்றி கண்டு இன்று 2ஆம் பிராகாரத்தில் எல்லோரும் பிரதட்சணம் செய்யும்படியாக செய்த பிறகும் கூட பாரத பிரதமர் எங்கிருந்தோ இங்கே ஸ்ரீரங்கத்திற்கு வந்து ராமருடைய ஆராத்திய பூஜ்யனான குல தெய்வமான ஸ்ரீ ரங்கநாதரை ஒரு பிரதட்சணம் கூட செய்யாமல், பிரணவாகார விமானத்தை தரிசனம் கூட செய்யாமல் ஸ்ரீரங்கத்தை விட்டு புறப்பட்டு விட்டார். இது பெரிய சக்சஸ்ன்னு பாலிட்டிஷியன்ஸ் நினைக்கலாம், அரசியல்வாதிகள் நினைக்கலாம். ஆன்மீகவாதியான எனக்கு இது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் தோன்றுகிறது. முதல்ல தாயாரை எதுக்கு சேவிக்கணும்? நாம் அன்றாடம் பிழை செய்யக்கூடிய குழந்தைகள். தகப்பன் நம்மை பார்த்தால் ஏன் தவறு செய்தா என்று நம்மை தண்டிப்பான். தகப்பன் பெரிய பெருமாள், தாயார் ஸ்ரீரங்க நாச்சியார். தாயாரிடம் என்று தஞ்சம் புகுந்தால் தாயார் சொல்வா, என்ன நம்ம பையன் தானே, என்ன பெருசா தப்பா பண்ணிட்டான், விட்டு போங்கோ என்று தாயார் பரிந்துரை செய்ய தகப்பனான பெரிய பெருமாளும் போனா போகட்டும் விடுவார். இல்லைன்னா நேரே நின்றால் நிகிரக பார்வை மட்டும்தான் கிடக்கும், அனுகிரக பார்வை கிடைக்காது என்பதற்காகத்தான் தாயாரை முதலிலே சேவித்து விட்டு பிறகு பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று தாத்பரியம். காகாசுரனுடைய கதை நமக்கு தெரியும். அந்த காகாசுரன் பிழைத்தது எதற்காக என்றால், பெருமாளுடன் சீதா பிராட்டி, பெருமாள் நான் இங்கே சொல்றது ஸ்ரீராமன், ஸ்ரீராம பிரானுடன் சீதா பிராட்டி இருந்ததினாலே காகாசுரன் தலை தப்பியது. ஆனால் ராவணனுக்கு அந்த நிலை இல்லை. பெருமாளும் பிராட்டியும் பிரிந்திருந்த பொழுது ஸ்ரீராமபிரான் ராவணனை வதம் செய்தான். தாடகையை வதம் செய்த பொழுதும் பெருமாளுடன் சீதா பிராட்டி இல்லை. அதனால ஸ்ரீரங்கத்தில் முதல்ல தாயாரை சேவிங்கோ, பிறகு பெருமாளை சேவிங்கோ. 2வது உற்சவ காலத்தில் வந்திருக்கார். உற்சவ காலத்தில் உற்சவமூர்த்தி கோவிலிருந்து வெளியே புறப்பட்டு விட்டால் மூலமூர்த்தி தரிசனம் கூடாது என்று ஆகமம் சொல்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அதை ஏற்கிறது. அப்படி இருக்க உற்சவமூர்த்தியை மட்டும்தான் சேவிக்க முடியும் பிரதமராலே. ஆனால் அவர் மூலமூர்த்தியையும் சேவித்தார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்த உடனே நம்பெருமாளை பல்லக்கில் எழுந்தள்ளி வைத்திருந்தார்கள். இது ஒரு அபத்தம். ஏனென்றால் உற்சவம் நடக்கிறச்ச பெருமாள் பக்த ஜனங்களுக்காக வெளியிலே புறப்பட்டு அவர்களுக்கு அருள் பாலிக்க வீதிகளாக சென்று வேறு ஒரு மண்டபத்திலோ ஒரு தோப்பிலோ இருப்பார். பல்லக்கிலே அன்று எழுந்தருளிய பெருமாளை பிரதமர் வருகிறார் என்ற காரணத்தினால நிறுத்தி வைத்து, என்ன அநியாயம்,
இந்த ஸ்ரீரங்கத்தில் 2ஆம் பிராகாரத்துக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா தெரியும். விஜயரங்க சொக்கநாதர் என்கிற அரசர் தன் குடும்பத்தோடு இருக்கிறார். கற்பூர படியேற்றம் சேவிப்பதற்காக அவர் ஆந்திர மாநிலத்திலிருந்து இங்கே வருகிறார். வரும்பொழுது அது படியேற்றம் முடிந்து விடுகிறது. பெருமாள் உள்ளே தன்னுடைய ஆஸ்தானத்திற்கு எழுந்தருளி விடுகிறார். ராஜா வந்திருக்கிறார், மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள் என்று அன்று சொல்கிறார்கள். அப்பொழுது அர்ச்சகர்கள், அன்றிருந்த அர்ச்சகர்கள், இன்று இல்லை அன்றிருந்த அர்ச்சகர்களும் ஆச்சாரியர்களும், இவன் ரங்கராஜன் ஐயா, நீ வெறும் ராஜன், இவருக்கு ஒரு முறைதான் இது நடக்கும், அவர் நேரத்திலே நீர் வரவில்லை என்றால் அடுத்த வருடம் வந்து சேவித்துக் கொள்ளும் என்று பெருமாளை உள்ளே எழுந்தருள பண்ணி கதவை அடைத்து விட்டார்கள். அப்ப அந்த ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? உடனே கோபப்பட்டு எல்லாருடைய தலையும் வெட்டல. ஏன்னா அவன் பக்தன். அந்த ராஜா பக்தனாக இருந்தனாலே இன்று ஸ்ரீரங்கத்தில் நிலை பெற்று இருக்கிறான் குடும்பத்துடன். அந்த ராஜா செய்த காரியம் என்ன? ஆஹா, நம்பெருமாளுடைய சேவையை சேவிக்க பாக்கியம் இழந்தேனே, எனக்கு எதற்கு ராஜ்யம், அடுத்த வருடம் இந்த சேவையை சேவித்து விட்டுத்தான் நான் நாடு திரும்புவேன் என்று தன் குடும்பத்துடன் ஒரு வருட காலம் ஸ்ரீரங்கத்திலே தங்கி பெருமாளுடைய கைங்கரியங்களிலே ஈடுபட்டு பெருமாளை அடுத்த வருடம் கற்பூர படியேற்றத்தை சேவித்து விட்டு பிறகுத்தான் சென்றான். நாடு தன்னாலே நடந்தது என்பது சரித்திரம். இன்னைக்கு 2ஆம் பிராகாரத்தில் போனா தெரியும். இதையும் பிரதமர் மோடிக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுதான் நம்மளுடைய நிலை. எத்தனை பேருக்கு இது தெரியும்? சொல்ல போனா 2014 இந்த கோவிலிலே திருப்பணி என்கிற பெயரில் நடந்த திருட்டு பணியிலே இந்த சரித்திரம் அந்த விக்கிரகத்திற்கு கீழே எழுதப்பட்டிருந்து அழிக்கப்பட்டு விட்டது. யாருக்கும் தெரியக்கூடாது. அப்பதானே விஐபி தரிசனம் விடலாம். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இப்ப மீண்டும் வருவோம். இப்படி சரித்திரம் சொல்ல மோடி என்கிற பிரதமர் வருகிறார். ஒரு 10 ஆண்டு இருக்கார், அவ்வளவுதான். நிச்சயமா இன்னொரு 5 ஆண்டு இருப்பார். 15 ஆண்டுகள் இந்த நாட்டை அவரே சொல்றார், நான் பிரதான சேவக்னு சொல்றார். பிரதம மந்திரி இல்லை, பிரதான சேவக் என்று சொல்றார். பிரதம மந்திரியாக இருந்தாலும் அவர் மந்திரி தான். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். இந்த மன்னர்களின் சார்பிலே அவர் நாட்டை நடத்துகிறார். அப்படிப்பட்டவர்களுக்காக பெருமாள் புறப்பாடை நிறுத்தி வைத்தது அர்ச்சகர்களும் இந்து சமய அறநிலையத்துறை. ஏன்? ஆச்சாரியர்கள் சொல்ல பேச்சை கேட்காமல் இந்த பல வருடங்களிலே இந்த கோவிலிலே அபத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாடியே சொன்ன அனத்தியன உற்சவம் வைகுண்ட ஏகாதசியின் போது முதல் நாளே ரத்தம் சிந்தப்பட்டது. அன்று பிராயச்சித்தம் செய்யப்படாமல் உற்சவம் நடந்தது. இதுபோல பல முறை நடந்திருக்கிறது. இந்த அர்ச்சகர்களுக்கு சம்பரோக்ஷணம்னா என்ன, ஆகமம்னா என்ன, சந்தியாவந்தனம் என்னன்னு கூட தெரியாது. பிரதமர் வருவதற்கு முன்தினம் பாதுகாப்பு காரணமாக மோப்ப நாய்களை கோவிலுக்குள்ள விட்டுட்டாங்க. அவர்களுக்கு தெரியாது, அவர்களுடைய செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். நாய் உள்ள வந்தா சம்பரோக்ஷணம் பண்ணணும், நாய் உள்ளே வரக்கூடாது, கழுகு உள்ளே வரக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதெல்லாம் வந்தா அபசகுணம் என்று சொல்லி சம்பரோக்ஷணம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் ஸ்ரீரங்கத்திலே மோப்ப நாய்கள் பல கோவிலுக்குள்ள எல்லா சன்னதிக்குள்ளேயும் போய் மோப்பம் பிடிச்சு. அது என்ன காரணம்னாக்க இந்த கோவிலுக்குள்ள வண்டிகள்லாம் வருது. வண்டிகள்லாம் வந்தால் வண்டி கூட என்ன வரும்னு எல்லாருக்கும் தெரியும், என்ன வேணா வரலாம். அப்போ பிரதமர் வருகிறார், அவர் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக மோப்ப நாய்களை கொண்டு வந்து நான் பார்த்தேன். ஒரு தமாஷு. என்ன தமாஷுனா எல்லா இடத்துலையும் அப்படியே ஸ்கேனர் வச்சு தேடிட்டு இருக்காங்க, தரையெல்லாம் எல்லாம் புதைச்சிருக்காங்களான்னு. அவ்வளோ ஜாக்கிரதையா இவர்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இப்படி கோவிலுக்குள்ளே நாயை விட்டு அபச்சாரம் செய்து அதை கண்டித்த பொழுது அதற்கு பிராயச்சித்தங்கள் செய்யவில்லை. சம்பரோக்ஷணம் செய்யணும்னு சாஸ்திரம் சொல்றது, செய்யல. அன்னைக்கு முந்தா நாள் ராத்திரி பெருமாள் வாகனத்தில் புறப்படும் பொழுது திரும்பி வரும்பொழுது மழை பெய்தது. பெருமாள் மேலே மழை துளி படுவது கூடாது, அதுவும் அபசகுனம் நடந்தது. அது குறித்தும் பிராயச்சித்தங்கள் செய்யவில்லை. கேட்டா லகு சம்பரோக்ஷணம் பண்ணிட்டேன், பஞ்சகவிய புரோக்ஷணம் பண்ணிட்டேன்னு எதையாவது ஏமாத்துறது. யாருக்கும் இது என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எப்படி இந்த அயோத்தியிலே பிரதிஷ்டை நடப்பது, எப்படி எந்த பிரகாரத்தில் எந்த சாஸ்திரப்படி யார் நடத்துகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாதோ, அதே போல ஸ்ரீரங்கத்திலே எந்த பிரகாரத்தில் யாருக்கு என்ன நடக்கும், ஆனால் இங்கே என்ன சாஸ்திரம்னு எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்திலே பாரமேஸ்வர சன்மதியின்படி இந்த கோவில் நடக்கின்றது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நடக்கிறதானா யாருக்கும், அது நடக்கிறத பற்றி யாருக்கும் கவலை. இப்படியாக தப்பும் தவறுமாக பிரதட்சணம் செய்து தப்பும் தவறுமாக பெருமாளை சேவித்து பிரணவாகார விமானத்தை கூட சேவிக்காமல் வெளியில கோவிலுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களிடமிருந்து பிரசாதங்களை பெற்று அந்த ஆளு பாஜகவில் இருக்கிறான்றான். அவன் எப்பயுமே தட்டாடை கட்டியிருப்பான். கல்யாணமானவன் தட்டாடை கட்டினா பிணத்துக்கு சமம். அந்த பிணத்துக்கு சமமான பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரசாதம் கொடுக்குறான். என்ன கதை பார்த்துக்கோ. இதுதான், இதை கூடாதுன்னு சொன்னேன். இவனுக்கும் கோவிலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஏற்கனவே எச்சரித்தேன். இருந்தாலும் அவன் உள்ளே வந்து விட்டான். ஆனால் ஆச்சாரியர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அப்ப என்ன நடக்குது? திட்டம் போட்டு ஆச்சாரியர்களை ஒதுக்கிவிட்டால் ஸ்ரீரங்கநாதனை ஒரு கொலுபொம்மையாக்கி சம்பாதிக்கக்கூடிய செயல்களை செய்யலாம் என்று இந்து சமய அறநிலையத்துறையும் அர்ச்சகர்களும் தீர்மானித்து விட்டார்கள் என்று தெளிவாகிறது. இதனால நாட்டுக்கு கெடுதல் தான். நீ ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா அந்த நல்ல காரியத்தை நல்லபடியா செய்யணும். செய்வன திருந்த செய். அப்படி செய்யலைன்னா என்ன பலன்? ராவணன் இருந்தபொழுது அவன் முனிசிரேஷ்டர்களுக்கு செய்த அட்டூழியங்களை தடுக்க சக்தி இல்லாமல் தான் முனிகள் இருந்தார். அவர்களுக்கு சக்தி இருந்தது, ஆனால் அதை பிரயோகம் செய்யாமல் இருந்தார்கள். அவர்களால் நினைச்சா சபிக்க முடியும், ஆனால் அவர்கள் செய்யவில்லை.
ஸ்ரீ ராமபிரானுடைய கையை எதிர்பார்த்திருந்தார்கள். நானும் அப்படித்தான் ஸ்ரீ ராமபிரானுடைய கையை எதிர்பார்த்து எப்படி அந்த முனிஷ்டேஷ்டர்கள் தவத்தில் இருந்தார்களோ அதே போல நானும் சாஸ்திர சம்பிரதாயத்திற்கு உட்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அதை சொல்ல முடியும். இங்கேருந்து வந்து புறப்பட்டார், எல்லோருக்கும் சந்தோஷம், எல்லாரும் கைதட்டி வாரவாரம் செய்து வரவேற்றார்கள், எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. ஆனால் நம்பெருமாளிடம் அபச்சாரம் செய்து சென்றார். என்ன நடந்திருக்கணும்? நம்பெருமாள் எந்த மண்டபத்தில் எழுந்திருக்கிறாரோ அங்கே சென்று அவர் பிரதமர் பெருமானை சேவித்திருக்க வேண்டும். அவருக்காக காத்திருக்க வைத்திருக்க கூடாது. இது இன்னைக்கு நேற்று நடக்கல, ரொம்ப காலமா இந்த கோவில் அப்படித்தான். பெருமாள் வீதி புறப்பட்டு வந்து வாசலிலே திருவந்திக்காப்பு மண்டபத்திலே 4 கால் மண்டபத்தில் நின்று கொண்டே இருப்பார் 3 மணி நேரம். அன்றிலிருந்து இன்று வரை நான் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறேன். இதை எதிர்த்ததுனால்தான் என்ன இந்த கோவிலே அடித்து தூக்கி வெளியிலே போட்டாங்க. அந்த அடித்து தூக்கி வெளியிலே போட்ட போது இந்த குண்டா இருக்கான் பாருங்க, பிரதமர் மோடிக்கு பிரசாதம் கொடுக்குறானே இந்த கயவாளி, அவன் இருந்து என்னை அடிக்க சொன்னவன் அவன் தான். அவன் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, பெயிலில் இருக்கான் இன்னைக்கு. இது சொன்னதுக்கப்புறமா அவன் உள்ளே வந்திருக்கான்னா என்ன ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ். ஒரு குண்டர் சாம்ராஜ்யமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத கோவில் பொதுமக்களுடைய தரிசனங்களெல்லாம் நிறுத்திட்டாங்க. அதுவே எனக்கு வருத்தம் தான். இருந்தாலும் இப்படி ஒரு பெரிய முக்கியமான ஒரு உலகத்திலேயே மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு பிரதமர் அவர் வருகிறார் என்றால் அவர் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை, அதை பற்றி எனக்கு வரல. ஆனால் முறைப்படி நடக்க வேண்டும் என்றால் அது நடக்கவில்லை. என்ன நடந்திருக்கணும்? பெருமாள் எந்த மண்டபத்தில் எழுந்திருக்காரோ அங்கே போயிருக்க வேண்டும், அங்கே போய் சேவித்திருக்க வேண்டும். மூலவரை சேவித்திருக்க முடியாது. அதற்கு வேறு ஒரு சமயத்திலே வர வேண்டும். உற்சவமூர்த்தி இல்லாமல் மூலமூர்த்தியை சேவித்து என்ன பலன்? அப்புறம் இந்த அர்ச்சகர் இருக்கார் பாருங்க, மோடி அவர்கள் சால்வை போத்தின்னு இருக்கார், அந்த சால்வைக்கு மேலேயே சடாரி வைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அபத்தம். மேலே சட்டை போட்டிருந்தா தலையில மட்டும்தான் சடாரி வைக்க முடியும். தலையில தொப்பி போட்டிருந்தா எடுத்துட்டு அதில் சடாரி வைக்கணும், வேற எங்கேயும் சடாரி வைக்கிறதுக்கு அவசியம் இல்லை. அப்படி சடாரி வைக்கணும்னாக்க மேல் சட்டையை இறக்க வேண்டும். கோவிலுக்கு உள்ளே போனாலே மேல் சட்டை இருக்கக்கூடாது. இதுதான் நம்மளுடைய பழக்கம். எல்லாரும் அப்படித்தான் போக வேண்டும். கோவிலிலே அர்ச்சகர்களுக்கு மட்டும்தான் கர்ப்ப கிரகத்துக்குள்ள பிரவேசம், அதுக்கு அவர்கள் தான் போக முடியும். வேற எந்த பிராமணாலையும் போகக்கூடாது, வேற யாராலையும் போகக்கூடாது. போகிறதுக்கான அருகதை யாருக்குமே இல்லை. அது நாட்டின் பிரதம மந்திரியாகவே இருந்தாலும் கூட அவர்களும் கர்ப்ப கிரகத்துக்குள் போனா அங்கெல்லாம் எதுவும் போல. நல்ல வேலை தெரியாது, எனக்கு தெரியல கர்ப்ப கிரகத்தில் நடந்து நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஸ்ரீரங்க அர்ச்சகர்கள் இருக்கிறார்களே அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இந்த பக்கத்தில் போடுறேன் பாருங்க, இந்த சுந்தர்னு ஒருத்தருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்ணிருக்கான்னு இந்த போட்டோ பார்த்தாலே தெரியும். என்ன வேணா செய்வான். இவனுக்கெல்லாம் மனுஷனா இருக்கிறதுக்கு கூட லாய்க்கு இல்லை. சாஸ்திர விருத்தமாக செய்யப்படக்கூடிய இப்படிப்பட்டவர்களை பிரதமர் மோடி முன்பே நிறுத்திய நிர்வாகத்தினுடைய சீர்கேடு இது. பிரதமர் மோடி மேல குத்தம் இல்லை, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவர் வர்றார் பாவம், பொம்மை மாதிரி வர்றார் பாவம், வரார் வந்து சேவிக்கிறார். ஒன்று நான் பார்த்தேன், எல்லா இடத்துலையும் தன் கூட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். வந்தாக்க அனாவசியத்துக்கு யாராவது ஏதாவது பேசுவான், அதனால் நம்ம வேணாம், தியானம் பண்ணி நம்ம பாட்டுக்கு போவோம் அப்படின்னு சிரத்தையாக பெருமானை பிரதட்சணம் செய்கிறார். அவருக்கு யாரும் எதுவும் சொல்லலை, இப்படி தான் பண்ணணும்னு எதுவும் சொல்லலை. ஆனால் இதே பாருங்க, ஹைதராபாத்தில் சின்னஜீயர் சுவாமி ராமானுஜருக்கு பெரிய விக்கிரகம் ஒன்றை எழுப்பி அங்கே பிரதமரை அழைத்த பொழுது அந்த வீடியோலாம் நீங்க பார்த்தா தெரியும். அடிக்கடி ஜீயர் சுவாமி பிரதமர் மோடிக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிக் கொண்டே வருகிறார். அதன்படி பிரதமரும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இங்கே ஆச்சாரியர்கள் எல்லாம் ஒதுக்கிட்டா இவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? சந்தியாவந்தனம் கூட ஒழுங்கா செய்யக்கூடியத சாஸ்திர ஞான ஹீனர்களை முன்னிறுத்தினால் இப்படித்தான் அபசகம் ஆகும். அதே போல ராமநாத சுவாமி கோவிலுக்கு போனார். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கிணறுகளிலிருந்து அவர் தீர்த்தத்தை எடுத்து ஒரு எவர் சில்வர் டப்பால இழுத்து கொட்டிக்கிறார். எனக்கு புரியல, எவர் சில்வர் டப்பா தான் கிடைச்சிதாங்க, ஒரு பித்தளை பாத்திரம் கிடைக்கலையா? ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஆச்சார ஹீனம். எதெல்லாம் எந்த வஸ்துவெல்லாம் கோவில் இருக்கக்கூடாது அந்த வஸ்துவெல்லாம் கோவில் இருக்கு. இப்படியாக அவர் வந்துட்டு போனார். அது ஒரு பக்கம். வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த இது ஒன்று சொல்லி முடிச்சுடுறேன், ஏன்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம், இது நிறுத்தவே முடியாது. அயோத்தி ராமருக்கு அப்புறம் தனியாக ஒரு காணொலி போடுறேன். அடுத்து என்ன ஆச்சுன்னாக்க, இப்போ நாளைக்கு இன்னைக்கு 21ஆம் தேதி, நாளைக்கு 22ஆம் தேதி ராமர் கோவில் பிரதிஷ்டை. தமிழகத்தில் ஒரு அரசியல் சர்ச்சை என்னன்னாக்க, கோவில்களிலே நீங்கள் பூஜை செய்யக்கூடாது என்று அரசு தடையிட்டுள்ளது என்று பத்திரிகையிலே பார்க்கலாம். பாஜகவை சார்ந்த நாராயண் திருப்பதி அவர்கள் சாணக்கியாவுடைய சேனலிலே ஒரு பேட்டியையும் கொடுத்திருக்கார். அதில் அவர் என்ன சொல்றார், தென்திருப்பேரையிலே ரேவதி என்னும் ஒரு பெண்மணி 22ஆம் தேதி நாங்கள் ராமர் கோஜைக்காக பெருமாள் கோயிலிலே பஜனை செய்ய போகிறோம் என்று காவல் நிலையத்திலே கொண்டு போய் அவர் ஒரு அனுமதி கடிதம் கேட்டாராம். இதில் அரசியல் இருக்குன்னு எப்படி எவ்வளோ பேருக்கு தெரியும்? எந்த ஒரு பெண்மணி காவல் நிலையத்திலே சென்று அனுமதி கேட்பார்? நீங்கள் சொல்லுங்க. கட்சி சார்ந்தவர்களாக தான் இருக்கணும், சாமானியர்கள் செய்ய மாட்டார்கள். அப்போ தேவையில்லாமல் கோவிலிலே போய் பூஜை பண்ண போகிறேன், பஜனை பண்ண போறேன்னு காவல் நிலையத்திலே முதல்ல யார் இவர்களை போய் அனுமதி கேட்க சொன்னா? அங்கேயே தப்பு. இது அரசியல், தேவையில்லாத அரசியல். இந்த மாதிரி குயுக்தியான அரசியல் செய்வதை பாஜக விட வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை அப்படி ஒரு தடை விதித்திருந்தால் அவர்கள் சட்டவிரோதமாக அதை செய்கிறார்கள். ஒன்று சொல்றேன், எல்லாருக்கும் இதை சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்க கோவிலுக்கு போங்க,
அர்ச்சனை பண்ணுங்கோ, பஜனை பண்ணுங்கோ, உங்களை யார் தடுக்க போகிறா? எப்படி தடுக்க முடியும்னு எனக்கு தெரியலையே. நியூ இயர் அன்றைக்கின்னா படபடையாக எடுத்துன்னு போகிறீங்கல்ல, உங்களுடைய வீட்டில் ஒருத்தருக்கு பிறந்த நாள்னாக்கா போகிறீங்கல்ல கோவிலுக்கு, போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களா, கலாட்டா பண்ணுறீங்களா? போய் பண்ணி பெருமாள் சேர்த்துட்டு வரீங்கல்ல, வைகுண்ட ஏகாசி, சிவராத்திரி எல்லாம் போகிறீங்கல்ல, யாரா கேட்குறீங்களா? அனுமதி கேட்குறீங்களா? உற்சவம் உங்கள் ஊரில் உங்கள் கோயிலில் பிரம்மோற்சவம் நடக்கிறது, இதுக்கெல்லாம் அனுமதி கேட்டுருக்கீங்களா? போகிறீங்கல்ல, தீபாவளி அன்றைக்கி போகிறீங்கல்ல, பொங்கல் அன்றைக்கி போகிறீங்கல்ல. அதை போல் நாளைக்கு ஒரு நல்ல நாளான ஸ்ரீ ராமகோவில் பிரதிஷ்டை அன்னைக்கு கோவிலுக்கு போங்கோ, பிரார்த்தனை பண்ணுங்கோ, ஜபம் பண்ணுங்கோ, தபம் பண்ணுங்கோ, அர்ச்சனை பண்ணுங்கோ, பிரதட்சணம் பண்ணுங்கோ, கோவிலை பெருக்கி சுத்தம் பண்ணுங்கோ. யார் உங்களை தடுக்க போகிறா? இதுக்கு எதுக்கு அனுமதி? பஜனை பண்ணுங்கோ, உங்களை யாருங்க தடுக்க போகிறா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் கோவிலுக்கு போய் பஜனை பண்ணணும், ஏன் நாளைக்கு மட்டும் ஸ்பெஷல்? எனக்கு புரியல. மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவிலில் வேத பாராயணம் பண்ணுறாங்களாம் பல வேத விற்பனர்கள். எனக்கு புரியவே இல்லை. மயிலை காணோன்னு கதறின்னு இருக்கேன், அதை பற்றி ஒரு நாளைக்கும் ஒருத்தரும் வாயை திறக்கலை. அதுக்காக அந்த மயில் திரும்ப வரணுன்றதுக்காக ஒரே ஒரு நாள் இவர்கள் பாராயணம் பண்ணலை. எதிர்க்க நான் சொல்லலையே, ஆனால் இப்போ மட்டும் இவர்கள் ஏன் செய்கிறார்கள்? இதுவும் அரசியல். இப்படி அரசியல் செய்து கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளோடு சேர்ந்து இந்த ஆன்மீகவாதிகளும் ஏன் கை கோக்கிறார்கள்? பெருமானை நம்புங்கள், பெருமானை நம்புங்கள். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பெருமானையே நம்பி இருந்தார்கள். எந்த மானிட பிறவியும் எந்த மடிந்து போகக்கூடிய மானிட பிறவியும் அவர்கள் நம்பவில்லை. சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பகவானை நம்பினார்கள். அவர்களுக்காக பகவானை ஸ்தோத்திரம் செய்து, பகவானை பாராட்டி, பகவானுக்கு மங்களாசாசனங்களை செய்து அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை சென்று நாம் வணங்கி அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்று நாமும் பகவானை போற்றக்கூடிய நிலையிலே நாம் இருக்க வேண்டும். ஆனால் தென்திருப்பேரையில் நாங்கள் போய் பஜனை பண்ணுறோம், நீங்கள் தேவையில்லாமல் காவல் நிலையத்தில் கொடுக்க, அந்த காவல்துறைக்கு அவனுக்கு அவனுடைய சட்டமே சரியாக தெரியாது. எப்போ பார்த்தாலும் மேலிடத்து உத்தரவு மேலிடத்து உத்தரவுன்னு மேலிடத்துக்கு அடிபணிந்து கொத்தடிமையாக இருக்கக்கூடிய காவல்துறை. அந்த காவல்துறையினிடம் போய் நீங்கள் போய் அனுமதி கேட்டால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? இந்து சமயத்துறைக்கு சொந்தமான கோவில்னு சொல்கிறாங்க. இந்து சமயத்துறைக்கு சொந்தமாக கோவிலே கிடையாது என்பது அதை மனாரண திருப்பதி அதை வந்து அந்த இத்தனை நாள் கழிச்சு இப்போ அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இந்து சமயத்துறைக்கு சொந்தமாக கோவில் கிடையாது, அவர்களுக்கு மேற்பார்வை செய்வதற்கான உரிமை மட்டும்தான் உண்டு என்பதை நாராயணன் திருப்பதி அந்த சாணக்கியா பேட்டியிலே சொல்கிறார். அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் அவர் ஒரு ஜோக்கு சொல்கிறார். என்ன ஜோக்குன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் தாமாகவே வந்து வழக்கு தொடுத்து இவர்களுக்கு அறிவுறுத்தி செய்ய வேண்டுமா? அவர்களுக்கு வேற வேலையே இல்லையா? சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வேற வேலையே இல்லையா? வெட்கமாக இல்லை தமிழக பாஜகவிற்கு இப்படி சொல்ல? இதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு சென்று அவசர அவசரமாக வழக்கு தொடுத்து இதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு வழக்கு தொடுக்குவதற்கு துப்பில்லை என்றால் துப்பில்லைன்னு சொல்லிட்டு போங்க. சும்மா நானும் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அரசியல் ஆதாயம் தேடுவதை கைவிடவும். இது செய்வதனாலே நீங்கள் பாவத்தை சுமக்கிறீர்கள், உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் நம்பாதீங்க. இப்படிலாம் செஞ்சீங்கன்னா நடக்காது. சும்மா மக்களுடைய உணர்ச்சியை எழச் செய்து அதிலே குளிர்காய செய்யக்கூடிய செயலை இனியும் நாம் பொறுத்து கொள்ளக்கூடாது. இதை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் புரிஞ்சுட்டா தான் சரி. இன்னைக்கு காத்தால கூட ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டார், இப்படி பண்ணுறாங்களே நான் என்ன பண்ணிட்டோம்? போய் பஜனை பண்ணுங்க, போய் அர்ச்சனை பண்ணுங்க, உங்களை யார் தடுக்க போகிறா? போங்களேன், நாளைக்கு போங்களேன், நாளைக்கு போங்களேன். ஏன் நாளைக்கு மட்டும்தான் போகணும்? இன்னிலிருந்து ஒரு வருஷம் நான் தினக்கும் போய் ராம பஜனை பண்ணுறேன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்களேன். ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? நாளைக்கு தான் போகணுமா? எத்தனை பேர் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு கோயிலுக்கு போகிறீங்கன்னு நான் பார்க்குறேன்னு. 1ஆம் தேதி ஜனவரி மாதத்துக்கு போய் லைன் கட்டி ராத்திரி வேளையில் ஆகம விரோதமாக கோவிலை திறந்து வச்சு பெருமாளுக்கு அங்கே கோவிலுக்கு பெருமானுக்கும் சிவனுக்கும் முருகனுக்கும் பார்வதிக்கும் அம்மனுக்கும் எல்லாருக்கும் நீங்கள் பூஜை பண்ணுறீங்களே, சிறப்பு வழிபாடுகள், அதை நாளைக்கு செய்ய வேண்டியதானே? சிறப்பு வழிபாடுன்னா என்ன? கோவிலுக்கு எல்லாரும் போகிறது, போய் பெருமானை தரிசித்து விட்டு வர வேண்டியது, அவ்வளோதான் சிறப்பு வழிபாடு. வேற என்ன? வீட்டு வாசலில் பட்டாசு வெடிங்க, யார் வேணான்னா? நீதிமன்றம் தடை பெற்றிருக்கிறது, அதெல்லாம் பற்றி யாராவது கவலைப்படுறாங்களான்னு? நீதிமன்றம் ஏதான்னு சொல்லட்டும், நாம் ஏதோ ஒன்று செய்வோன்னு அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் சாமானியர்களும் இருந்து விட்டால் அப்படித்தான். நிறைய பேசணும்னு இருந்தேன், ஆனால் பேசிகிட்டே இருக்கலாம். ராமர் கோவில் பிரதிஷ்டையிலே ஸ்ரீ ராமபிரானுடைய விக்கிரகத்தை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த சைடில் போடுறேன். எனக்கு புரியல, இது யார் தீர்மானம் பண்ணான்னு தெரியல. ஸ்ரீ ராமபிரானை தனியான ராமனாக அங்கே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று யார் தீர்மானம் செய்தார்கள் என்று தெரியவில்லை. நாம் என்றைக்குமே எந்த கோவில்லையுமே நாம் போய் ஸ்ரீ ராமபிரானை சேவித்தால் ராம லக்ஷ்மண சீதா ஹனுமானோடு தான் சேவித்திருக்கிறோம். யார் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஹனுமன் இருக்கணும். ஹனுமனும் இல்லை. கேட்டால் குழந்தை ராமர் என்று சொல்கிறார்கள். அந்த கோவிலிலே குழந்தை ராமர் தான் முன்னால் இருந்தாரா என்று யாரும் ஆராய்ச்சி செய்யவில்லை. சாஸ்திரத்திற்கு சம்மதமா என்று தெரியவில்லை. முன்னாடியே சொன்னேன்,
சீதாராமனுக்குத்தான் பெருமையே தவிர வெறும் ராமனாக இருந்தால் அவன் கொடூரனாகத்தான் இருப்பான், தண்டிக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான். சீதாராமனாக இருந்தால் கொடும் பிழையை செய்த காகாசுரனை கூட காப்பாற்ற முடியும். சரித்திரம் நமக்கு சொல்றது. அப்படி இருக்க வெறும் ராமபிரானை மட்டும் அங்கே பிரதிஷ்டை செய்வது என் மனதிற்கு ஏற்பவில்லை. அதை மட்டும் இல்லை, அந்த ஸ்ரீ ராமபிரானுக்கு ஒரு கிரீட்டம் இல்லை. ஒரு கிரீட்டம் இல்லாத அவர் என்ன ஆண்டியா? அதை பார்த்தால் அவர் ஒரு ராஜகுமாரனை போல தோன்றவில்லை. சிறு பிள்ளையை போல இருக்கிறார், ஆனால் ராஜகுமாரனை போல இல்லை. 5 வயது குழந்தை என்று சொல்கிறார்கள். அது அப்படியே தான் சொட்டு விட்ட வேண்டியதான். ஏன்னா இதெல்லாம் இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் எங்கேயாவது வெளிப்படைத்தன்மை இருந்ததா? எந்த 3 ராமரை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுத்தார்கள், அதிலே ஒன்று இது என்று சொல்கிறார்கள். அந்த மற்ற 2 ராமர் யார் என்று யாருக்கும் தெரியாது. இதை தேர்ந்தெடுத்தவர்கள் யார்? எப்பயும் போல ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டியில் சாஸ்திர ஞானம் இல்லாதவர்கள், ஆகம சாஸ்திரம் தெரியாது, வேதம் தெரியாது, சில்ப சாஸ்திரம் தெரியாது, அப்படிப்பட்டவர்களை இங்கே வைத்துவிட்டு பார்த்தா நன்னா இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. எல்லாம் நம்ம துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்கிறா போல கண்ணமெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு. எல்லா பெருமாளுக்கும் கண்ணம் அப்படி தான் இருக்கும். யாராவது திருவேங்கடமுடையானை ஒழுங்காக சேவிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காஞ்சிபுரத்தில் வரராஜ பெருமாளை சேவித்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். திருவல்லிக்கேணியில் பாசாதி பெருமாளை சேவித்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். வடுவூர் ராமரை சேவித்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். 108 திவ்யதேசம் என்ன, எந்த கோவிலிலே போய் பெருமாளை சேவித்திருந்தாலும் அவர் கண்ணம் அப்படித்தான் பொங்கி இருக்கும். என்னமோ உலகத்திலேயே இல்லாதது போலவும் சிறு குழந்தைக்கு போல இருப்பது போலவும் பெருமான் சௌகுமாரியன், அவன் அப்படித்தான் இருப்பான். சில்ப சாஸ்திரங்கள் லட்சணங்கள் சொல்கின்றன. 32 லட்சணங்கள் இருக்கின்றன. அந்த லட்சணங்கள் இந்த விக்கிரகத்திற்கு இருக்கின்றதா என்று ஆராயக்கூடிய அறிவை பெற்றவர்கள் அந்த கமிட்டியில் இல்லைன்னு அந்த விக்கிரகத்தை பார்த்தா தெரியுது. நாளைக்கு விக்கிரகம் பிரதிஷ்டை ஆயிடும். பிரதிஷ்டை ஆன பிறகு அதிலே குறை சொல்லக்கூடிய நேரம் நமக்கு இல்லை. ஏனென்றால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் சொல்கிறார், தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்த தெப்பேர் மற்ற பேர் என்று. பக்தர்கள் எந்த உருவத்திலே பெருமான் இருக்கிறான் என்று நினைக்கிறாரோ அந்த உருவமாகவே பெருமான் ஆகிவிடுகிறான். பானையாக பெருமான் இருக்கிறான் என்று நினைத்தால் பானையாகவே ஆகிவிடுவான். தனக்கு ஒரு பெயரை சூட்ட வேண்டும் என்று பக்தர்கள் நினைத்த அந்த பெயரை சூட்டினால் ராமா என்று சூட்டினால் ராமன், கிருஷ்ணா என்று சூட்டினால் கிருஷ்ணன், நாராயணன் என்று சூட்டினால் நாராயணன், கோவிந்தா என்று சூட்டினால் கோவிந்தன் என்று பெருமான் அந்த பெயரையே தன் பெயராக சொல்லிக் கொள்கிறான். எங்காத்து பெருமாள் பேரு அருளாத நீர் என்று நான் அந்த பெருமாளுக்கு திருநாமம் சூட்டியிருக்கிறேன். ஏனென்றால் ஆழ்வார், நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே பெருமாளுக்கு அருளாத நீர் என்று பெயர் சூட்டினார் என்று நம்பிள்ளை வியாக்கியானத்தில் இருப்பதை அனுபவித்ததுனாலே என்னுடைய பெருமாளுக்கு அருளாத நீர் என்று பெயர் விட்டேன். அதான் இப்போ இந்த பெருமாளுக்கு அருளாத நீர் தான் பேரு. நான் கொடுத்த பேரே அவர் ஏற்றுப்பார். அருளாத நீர் அருளி என்று பாசுரம் அந்த வியாக்கியானத்தில் இப்படி இருக்கு. அதனால நாம் என்ன பேர் சொல்றோமோ அது. அதனாலே அங்கே இருப்பதனாலே பெருவாரியான பக்தர்கள் ஏற்றுக்கொண்டதனாலே அங்கேயே ஸ்ரீ ராமபிரான் குடிகொள்வான். இன்று வரையிலே அங்கேதான் இருந்தான். இந்த உலகத்தில் இருப்பதனால்தான் ஹனுமான் இங்கேயே இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். எங்கெங்கே ஸ்ரீ ராமநாமம் இருக்கிறதோ அங்கெங்கே நான் இருப்பேன் என்று ஹனுமன் விரதம் எடுத்துக்கொண்டிருக்கிறான். இப்போ நான் சொல்லும் போது கூட இங்கேயும் ஹனுமான் இருக்கான். நம்ம கூட ஹனுமான் இருப்பதனால்தான் ஆஸ்திகர்களாக சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பொழுது நமக்கு பரிபூர்ண கடாட்சத்தை அவன் செய்கிறான். அதனாலே பக்தர்கள் நாளை பெருவாரியாக கோவிலுக்கு சென்று அவரவர்கள் இல்லத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்யவும், பிரதட்சணங்கள் செய்யவும், கோவிலை சுத்தப்படுத்தவும், ஜபங்கள் செய்யவும், தவம் செய்யவும், பெருமானை தியானிக்கவும், எல்லாவற்றையும் செய்யவும் நீங்கள் முன்னே வர வேண்டும். யாருக்காகவும் பயப்படுவ தேவையில்லை. அப்படி நடந்தால் சிறை செல்லாமே. என்ன பெரிய எத்தனை பேரை சிறையில் அடைக்க முடியும்னு யோசிக்கிறீங்க? எத்தனை பேரை அப்படி சிறையில் அடைச்சா என்ன? தவறு செய்து விட்டா சென்றோம், பக்தி செய்து விட்டு சென்றோம் என்ற பெருமையுடன் நாம் வாழ்வோமே. ஸ்ரீரங்கத்திலே 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நம்பெருமாளை காப்பதற்காக பக்தி செலுத்தி தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். அவர்களை இன்றும் நான் நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கிறேன். யார் செய்கிறாங்களோ இல்லையோ அவர்கள் செய்த அந்த காரியத்திற்கு கிருதஜதையாகத்தான் நான் இன்று வரையிலே என்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதிலே எனக்கு ஐயம் இல்லை. அதனால ஸ்ரீராமஜெயம் 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 என்று சொல்லி ஆஸ்திக பெருமக்கள் அனைவரும் நாளை மட்டுமல்ல இப்பொழுதிலிருந்தே ஸ்ரீராமநாமத்தை ஜபித்து ஸ்ரீராமனுடைய பேரருளுக்கு இலக்காக வேண்டும். அதற்கு ஸ்ரீ ராமபிரானுடைய பெருமாளான ரங்கநாதராகிய பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். அவரிடம் என் இரு கை கூப்பி பிரார்த்தித்து பிழைகளை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம், எங்களுக்கு சக்தி இல்லை, அரக்கர்கள்
கோலோட்டி கொண்டு அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த தவறுக்காக எங்களை தண்டித்து விடாதே, எங்களை கூட தண்டிக்கலாம். எந்த தவறுமே செய்யாத பசு பட்சி மிருகங்கள் எல்லாத்தையும் தண்டித்து விடாதே என்று சொல்லி பெருமானை பிரார்த்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். எப்பொழுதும் எதிராசர் வடிவழகி என் இதயத்தொழதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம்.